சரி பாகரி கரிசா பாத சத பமரி ஆனந்த நாள் வருமே எல்லாண்டவன் இயேசுவை பாடி மகிழ ஆனந்த நாள் வருமே 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 வருமே. நிருபங்கள் பரிசுத்தவான்களுக்கு எழுதப்பட்டவை. பரிசுத்தவான்களுக்கு, சபைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டதுதான் நிருபங்கள். அதுல அறிவுரைகள் நமக்கு இருக்கிறது, உபதேசங்கள் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது, கண்டிப்பும் இருக்கிறது, எச்சரிப்பும் இருக்கிறது. அப்ப இங்க பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதுறார். அவங்களை குறித்து சந்தோஷப்படுறாராம். என்ன சந்தோஷம் கவனிச்சு பாத்தீங்களா? கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். சாட்சி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாமா? ஏன்னா அந்த செய்தி தெருவில் நின்று பேச முடியாது. புறஜாதி மக்களுக்கு இது ஒண்ணுமே புரியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு தான் அந்த செய்தி புரியணும். கருகலான ஆவிக்குரிய ஆழமான சத்தியத்தை சுலபமாக்கி கொடுப்பதுதான் ஊழியக்காரருடைய வேலை. அப்ப கவனமா கேட்கணும். உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்குதா? நீங்க எல்லாம் இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. உடம்பை மட்டும் இங்க வைத்து விட்டு நம்முடைய சிந்தனை வேறு எங்கும் அலையக்கூடாது. 2 பேரும் மீன் பிடிக்க போனாங்களாம். என் வாயில கதை நிறைய வரும். 2 பேரு மீன் பிடிக்க போனாங்க. போயிட்டு அந்த ஏரியில தூண்டில் போட்டுன்னு உட்காந்துக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. விசுவாசிங்க, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், இன்னைக்கு சண்டேடா, சர்ச்சுக்கு போனோம், என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிறான் ஒருத்தன். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் வர முடியாதுன்ட்டான் அவன். இவன் மனசாட்சி குத்தப்பட்டு ஒருத்த வந்துட்டான். வந்து குளிச்சுட்டு ரெடியா சர்ச்சுக்கு வந்துட்டான். ஆனா அவன் சிந்தனை, ஐயோ நம்ம மீன் பிடிக்காது போயிட்டுமே, நம்ம வந்துட்டுமே. அவன் ஒருத்தன் எவ்வளவு பிடிச்சிட்டானோ தெரியல, நம்ம பிடிக்காது போயிட்டுமே. ஆராதனை முடிகிற வரைக்கும் அவன் சிந்தனை எல்லாம் எங்க இருக்குது? மீன் மேலே இருக்குது. முடியாது நான் வர முடியாதுன்னு சொன்னானே அவன், சர்ச்சுக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், மனசுக்கு நிம்மதி இல்லையே. அவன் எவ்வளவு பரவாயில்ல, அருமையா போயிட்டான் சர்ச்சுக்கு. நம்ம கைவிடப்பட்ட மாதிரி கேவலம் ஒரு மீனுக்காக சர்ச்சுக்கு போவது தங்கிட்டுமே. ஐயோ என் கவனமெல்லாம் சர்ச்சு மேலே இருக்குது, ஏசப்பா என் பாவத்தை மன்னின்னு சொல்லி மீன் பிடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அங்க முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்காக நீங்க சர்ச்சுக்கு வராத ஜெபம் பண்ண காட்டி வீட்டுல சிந்தனையை பற்றி நான் சொல்றேன். நம்ம உடம்பு மட்டும் இல்ல, நம்முடைய சிந்தனையும் இங்கே கட்டப்பட்டாங்க. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். சாட்சி எல்லாம் சொல்லுங்க. ஆமா, கிறிஸ்தவ வட்டாரத்துல சொல்லப்படுகிற அருமையான ஒரு வார்த்தை சாட்சி. முதலாவது நம்முடைய வார்த்தை சாட்சி சொல்லணும். பாஸ்டர் சொல்றார் ஆராதனையில், யாருக்காவது கர்த்தர் அற்புதம் செய்திருந்தா 7 மணி இருந்து சாட்சியா சுருக்கமா சொல்லுங்க. யாரும் வரல. சில இடத்துல பாஸ்டர் தான் சொல்லுவாரு, அவங்க மனைவி சொல்லுவாங்க, அவங்க பசங்க சொல்லுவாங்க. விசுவாசிகள் அமைதியா இருப்பாங்க. வாய் திறந்து சாட்சி சொல்லணும். அப்பதான் பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போடுவாங்க. கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். ரெடியா இருக்கணும். இப்பொழுது சாட்சி நேரம்னு சொன்ன உடனே டப்புனு எழுந்து நிக்கணும். போட்டுக்கணும் வரணும். சுருக்குமா என்ன செய்தார் ஆண்டவர்? ஒரு அற்புதம். போன வாரம் இப்படி எனக்கு ஆச்சு, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார். ஒரே நிமிஷத்துல சொல்ல முடியும். அப்பதான் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும். சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் அடிச்சது உதைச்சது எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க. சர்ச்சில் அவங்க வீட்டுக்கார காட்டி கொடுத்துருவாங்க. இது தேவையா? அவரு அடிச்சது உதைச்சதெல்லாம் சொல்லிட்டார். அவன் ஏன் அடிச்சான்,
சும்மாவே வந்து அடிச்சு விட்டானா? வீட்டுக்கார தானே ஆச்சா இல்லையா? அதெல்லாம் மெல்லாத படத்துக்கு எச்சில் துப்புனா அது மாதிரிதான் விடும்.